எடுத்தார். எண்டோஸ்கோபி ஸ்கேன் எடுத்தார். ஸ்கேன் எடுத்ததே உள்ளே வந்து கேன்சர் வந்து 35 சென்டிமீட்டர் வளர்ந்துருந்தது. ரெண்டாவது பாதங்காட்டி என்னாச்சு, இப்போது தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருந்தது. இப்படி ஒரு 1.5 மாதம் அப்படியே தள்ளினேன். ரெண்டாவது சிஹெச் போனேன். சிஹெச் போனதையும் ரெக்கமெண்ட் சிஹெச்சுக்கு போனேன். ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி கொரோனா டைமிங் இருந்ததுனால பார்த்து ஒரு 1.5 மாதம் இருந்தேன். 1.5 மாதம் இருந்து போட்டு அப்புறம் ரெண்டாவது பார்க்கணும் தாட்டி விட்டாங்க. எல்லாம் கொரோனா டைமில் வந்து தாட்டி விட்டாங்க. ரெண்டாவது அப்புறம் வீட்டில் வந்து ஒரு 1 மாதம் எப்படி இப்படிலாம் சமாளித்தேன். அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்தது, சொன்னாங்க இந்த மாதிரி ஐ ப்ளஸ் டேப்லெட்டுகளுமே ஒன்றும் கிடையாது. ஐ ப்ளஸ் வந்தது. அது வாங்கி சாப்பிட்டங்காட்டிக்கு கொஞ்சம் பரவாயில்ல. கைகாலெல்லாம் வந்து முதலெல்லாம் வந்து வீங்கி இருந்தது. உணவு குழாய்கள் சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது, அந்த மாதிரி இருந்தது. சாப்பாடு ரிட்டன் வெளியே வரும். தண்ணி குடித்தாலே வெளியே வரும். டியூப் வழியாக தான் எல்லாம் சாப்பிட்டு லிக்விடும் வந்து டியூப் வழியே கொடுத்துட்டு இருந்தது. அப்போ இப்போ நீங்கள் ஒரு பாட்டில் தான் ஒரு பாட்டில் சாப்பிட்டு 2வது பாட்டில் எடுத்துட்டு இருக்கீங்க. ஆமாம், ஒரு பாட்டில் சாப்பிட்டு 2வது பாட்டில் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சாப்பாடு சாப்பிட்டா வெளியே வர்றதில்லை. நல்லா பசியாகுது. வீக்கமெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் அம்மா உங்களுக்கு கூட இருக்கணும்னு சொன்னீங்க. ஆமாம், அம்மா வந்து கூட இருக்கணும் எப்பவுமே. இந்த 2 மாசமா இப்போ வந்து பார்த்தா ஒரு 10-20 நாள் ஆச்சு. இப்போ ஒருத்தருக்கு தேவையில்லை, நானே போயிட்டு நானே வந்து பாத்ரூம் வாக்கிங் போகிறீங்க. இல்லை, வாக்கிங் போகிறேன். ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து மருந்து மாத்திரையெல்லாம் எதுவுமே இல்லை. உணவு குழாவில் 35 சென்டிமீட்டர் கட்டி இருந்தது. ஜிஹெச்சில் தான் போய் பண்ணிட்டு வந்து இப்போ வந்து மருந்து மாத்திரையெல்லாம் எதுவுமே இல்லாமல் இப்போ இந்த என்ன ஐபாஸ் ஜூஸு குடிக்கத்த உடம்பெல்லாம் பொதுன்னு வீங்குன மாதிரி ஆகிடுது. இந்த ஜூஸ் குடிக்கத்த ஐபாஸ் ஜூஸ் குடிக்கத்தான் நல்லா வெளியே போகுது, நல்லா பசி ஆகுது. உணவு குழாவில் தான் இருந்தது கேன்சரு. இப்போல்லாம் நல்லா இருக்குது, பசி ஆகுது. நான் கூடவே வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். தகுப்பு வந்துடுது, நடக்க முடியல. இந்த மாதிரியெல்லாம் சிரமம் இருந்தது. அந்த டானிக்கு குடிக்கத்தான் கை கால் ஓச்சலெல்லாம் இல்லை, நல்லா வெளியே போகுது, நல்லா பசி ஆகுது, நல்லா சாப்பிட்றேன், வீக்கமெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது. இப்போது நல்லா சாப்பாடெல்லாம் உள்ளே போகுது. முதல்ல வாமிட்டு வந்துடுது, கொஞ்சம் சாப்பிட்டதையுமே வாமிட்டு வந்துடுது. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. இது ஒரு பாட்டில் முடிஞ்சு 2வது பாட்டில் ஆரம்பம். நல்லா இருக்குது. அதனால தப்பிலெல்லாம் வாங்கி சாப்பிடலாம், நல்ல முறையாக கேட்குது அந்த மருந்து. அன்னைக்குதான் எப்படி இருந்துச்சுன்னா, என்னோட பொண்ணுக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்காக தான் ஐபல்ஸ் வந்து வேற ஒருத்தர் ஷேர் பண்ணது மூலியமா எனக்கு கிடைச்சிது. 5 இயர்ஸாக வந்து என்னோட பொண்ணுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது. ஒரே பாட்டில் ஐபல்ஸில் வந்து க்யூர் ஆச்சு. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எதுவுமே சாப்பிட முடியாமல் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஒரு பாட்டில் ஐபல்ஸ்லேயே க்யூர் ஆனதுக்கப்புறம் மெடிசன்ஸ் எதுவுமே போடாத மாதிரி இருந்துச்சு. இது வந்து கேன்சருக்கும் கொடுக்கல அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டேன். எங்கள் வீட்டு பக்கத்தாடி இருந்தங்காட்டி கொடுத்தேன். வாய் வழியா ஒரு சொட்டு தண்ணி கூட இவரால் முழுங்க முடியாது. உணவு குழாயில 35 சென்டிமீட்டர் கேன்சர் கட்டி இருந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணும்போது அந்த கேன்சர் கட்டி வந்து ரத்த குழாய் கூட இணைஞ்சிருக்குது. அதனால ஆப்ரேஷன் பண்ணால் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி இந்த நேரம் சைடில் வந்து டியூப் வச்சு சும்மா அப்படியே ஸ்டிச்சிங் போட்டு விட்டாங்க. நீங்கள் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூப் மூலியமாக தான் நீங்கள் வந்து லிக்விட் ஐட்டம் எடுத்துக்கணும்னு சொல்லி பேராசிட்டமால் டேப்லெட் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. நான் இவங்களை போய் பார்க்கும்போது 2 வருஷமா பெட் ரெஸ்ட்லேயே தான் இருந்தார். அதுதான் சார் சொன்ன மாதிரி இவர் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா கூட இவரோட பொண்ணுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தார். ஐபல்ஸ் வந்து 3/4 பாட்டில் எடுத்துக்க வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளியில தான் வந்துச்சு. ஐபல்ஸ் 1/4 பாட்டில் தான் உள்ளே போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாத அவரோட வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு. எந்திரிச்சு நடக்க முடியாமல் இருந்தார். 45 கிலோ 50 கிலோ அப்படின்னு வெயிட் இன்க்ரீஸ் ஆனார். 3 மந்த்ஸ் கழிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் டியூப் ரிமூவ் பண்ணிடலான்னு செக் பண்ணும்போது உங்களுக்கு கேன்சர் கட்டியே சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இவங்க மூலமா இப்போ நிறைய கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கொடுத்து நிறைய ரிசல்ட் இருக்கு. தேங்க்யூ ஐபல்ஸ். தேங்க்ஸ் டு இண்டஸ்ட்ரி.
தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச்.